ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம மைதா மாவில் முறுக்கு செய்யலாம். அதுக்கு பாருங்கள், இந்த கப்பால் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கப்பு பொட்டுக்கடலை, அரை கப்பு சிறுபருப்பு, அரை கப்பு இது ரேஷன் புழுங்கல் அரிசி, எள்ளு 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூன், இது போல் நல்லா பொடியாக தூள் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இதாங்க தேவையான பொருள். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் கடாயை வச்சு இதில் நம்ம பாசி பருப்பை இது வறுத்துக்கலாம். அரிசியும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பொரிய அரிசி நம்ம வறுக்கல அது போல் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அது பச்சை பயிர் நம்ம வறுத்துடலாம். அது லைட்டாக கலர் மாறினா போதுங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம அரிசியை வறுத்துக்கலாம். எடுத்து போட்டுடலாம். இந்த அரிசியை வறுத்துடலாம். நம்ம பாருங்கள், அரிசியும் நல்லா நம்ம வறுத்தாச்சு. நம்ம பொரிமா வந்த கலர் வரும் பொரி அரிசி இது போல் வச்சு இதை இதையும் நம்ம இந்த பருப்போடையே போட்டுக்கலாம். நீங்கள் வெறும் மைதா மாவும் பொட்டுக்கடலை பொடி போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி அதில் போட்டு கூட நம்ம செய்யலாம். இந்த பருப்பும் இது அரிசியை வறுத்து போட்டால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது 2 பொருளும் சேர்க்குறேன். எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இது ஆறட்டும். இது ஆறினதை நம்ம பொட்டுக்கடலையும் இதுவும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம மைதா மாவு இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி தட்டு மேலே வச்சு ஒரு துணி போட்டு 10 நிமிஷம் அந்த மைதா மாவை நம்ம இட்லி எப்படி அவிக்கணுமோ அதை போல் அவிச்சு எடுக்கலாம். இட்லி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு துணி போட்டு மைதா மாவை போட்டு மூடிடணும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது சூடாக இருக்குது. இந்த கட்டியாக இருக்குது, அதெல்லாம் உடச்சி விடுங்க. உடச்சிட்டு ஆறுனதும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் பருப்பு அரிசி நம்ம வறுத்து அரைச்சோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது இந்த உருண்டையாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. பாருங்கள், சூடாக ஆறுனதும் நம்ம கட்டியெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு இது போல் ஜலிச்சிட்டோம். இதை பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது. இதை அப்படி உடச்சி விட்டு நல்லா ஜலிச்சிக்குங்க. இதெல்லாம் இருந்தால் நம்ம முறுக்கு புழியும் போது சரியாக வராது. அதால் இதை நல்லா ஜலிச்சிக்குங்க. பாருங்கள், ஜலிச்சி முடிச்சாச்சு. இது மீதி இது வேண்டாம், தூக்கி போட்டுடலாம். இதில் நம்ம அரை கப்பு பொட்டுக்கட்டை எடுத்தோம்ல, அதை பாருங்கள் 1 கப்பாக இருக்குது. இதை போட்டுடலாம். இது நம்ம சிறுபருப்பு நம்ம அரிசியை வறுத்து அரைச்சோம்ல அந்த பொடி, இதையும் போட்டுடலாம். போட்டு இது மிளகாய் தூள், எள்ளு, சீரகம், உப்பு இருக்குது. இதையும் போட்டுட்டு இதெல்லாம் மொத்தமாக கலந்துடலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசையலாம். இது எல்லாம் மொத்தமாக ஒன்றா கலந்துடுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம அப்படியே காய வைக்க வேண்டாம், அப்படியே ஊற்றி நம்ம பிசைஞ்சிடலாம். நல்லா கலந்தாச்சு.
இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துடுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம முறுக்குக்கு மாவு கலப்போம்ல அதை போல் கலந்துடலாம். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் பாருங்கள், கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக கலந்துடலாம். அப்போ தான் நம்ம முறுக்கு அச்சில் போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வரும். ரொம்ப டைட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி நம்ம பசங்களுக்கு ஒரு 2 3 இப்படி எடுத்து கொடுக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுங்க. இதை பிசையும் போது கொஞ்சமாக உப்பு எடுத்து கையில் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டா உப்பெல்லாம் கரெக்டாக வந்துடும், எல்லா பக்கமும் வந்துடும். இது இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இந்த போல் பிடிச்சி நம்ம முறுக்கு அச்சில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இதை வறுத்துடலாம். இதை முறுக்கு அச்சில் இதை போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவை இப்போ ரவுண்ட் பண்ணி இதை போல் போட்டுடலாம். இதை திருக்கிடுங்க. முறுக்கு இப்படி பிண்டிடலாம். இது போல் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சூடானதும் ஈஸியாக போட்டு எடுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த முறுக்கை இப்படி போட்டுருங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. முறுக்கு நல்லா செவந்துடுச்சு. எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இதை எடுத்துட்டு அடுத்த முறுக்கும் போட்டுடலாம் நம்ம. நம்ம தட்டில் போட்டு வச்சுட்டா நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி போட்டுட்டுங்க. தட்டில் நம்ம முறுக்கை போட்டுட்டு தெரியாது நம்ம பிழிஞ்சு வச்சிடலாம். நல்லா செவக்கட்டும், எடுத்துடலாம். பாருங்க, முறுக்கு செஞ்சாச்சு. இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கோம், இது கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கோம். பாருங்கள்,
சின்ன சின்னதாக போட்டிருக்கோம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குங்க. இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு தட்டு முறுக்கு இருக்குது, சுடணும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது இப்போ தான் சுட்டு எடுத்தேன், எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சிறுபருப்பு இந்த அரிசி போட்டால் தான் இது போல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.